வணக்கம் நண்பர்களே. நீங்க வேலை செய்யக்கூடிய உங்க அலுவலகத்திலேயோ, உங்க தொழில்ல உங்களுக்கு கீழ வேலை செய்யறவங்களோ, அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவரோ ஒரு விஷயத்த சரியா செய்யல அல்லது ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அத நீங்க அவங்களுக்கு சுட்டிக்காட்டி சரி செய்யறதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு, ரொம்ப ஹார்ஷா பேசி அவங்கள திட்டி செய்ய வைக்கிறது. இன்னொன்னு, சாஃப்டா ஹேண்டில் பண்றது. அவங்க செஞ்ச தவறுனால நீங்க கோபமா இருக்கிறீங்கன்னு காட்டுறது மூலமாகவும் கடுமையான வார்த்தைகளை அவங்க கிட்ட பேசுறதாலையும் உங்களுடைய எரிச்சல் அல்லது உங்களுடைய கோபம் அல்லது ஈகோவை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அந்த வேலை நடக்குமா அல்ல அந்த வேலை அப்படியே நடந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்தாலும் அதற்கப்புறம் அந்த நபர் உங்களை எப்படி பார்ப்பாரு, நீங்க சொல்றதை எப்படி கேட்பாரு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எதிர்மறையான மாற்றங்களை தான் நீங்க அந்த நபர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். இதுவே பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும். அதே மாதிரி தவறு இனிமேல் எதிர்காலத்துல நடக்கக்கூடாது. அதே சமயம் தவறு செய்த நபருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பும் கெட்டு போகக்கூடாது. அது குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒர்க் அல்லது பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல் விஷயம், ஒரு தவறை நீங்க தவறு செய்தவர்களுக்கு சுட்டி காட்டும் போதோ இல்லது அவங்கள விமர்சனம் செய்யும் போதோ தனிமையில மட்டுமே விமர்சனம் செய்யுங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நீங்க கொடுத்த ஒர்க்கை சரியா முடிக்கல, தப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள தனியா ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அங்க நீங்க அந்த தவறை அவருக்கு சுட்டி காட்டும் போது உங்களுடைய ரூம் டோர் க்ளோஸ் ஆயிருக்கணும். நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது வெளியில கேட்காம இருக்கணும். உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது. இது குடும்பத்துக்கும் பொருந்துங்க. குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் நீங்க இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இரண்டாவது, நீங்க ஒரு தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பாராட்டலாம். முதல்ல அவங்க பல நாள் செஞ்சுட்டு வர்ற ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ இல்லை அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்காகவோ அவங்கள சின்னதா பாராட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனங்கள் அல்லது அவங்க செஞ்ச தவறுகளை நீங்க சுட்டி காட்டலாம். இது தவறு செஞ்சவங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்கல அப்படிங்கிறது. இது யார் தவறு செய்தார்களோ, யார் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட குறைய மட்டும் பார்க்கல, அவங்க கிட்ட இருக்கிற நிறையையும் பார்க்குறீங்க அப்படிங்கிற புரிய வைக்கும். அடுத்த விஷயம், ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சிட்டார்னா அந்த தவறை நீங்க விமர்சிக்கணும். அந்த நபரை நீங்க விமர்சிக்க கூடாது. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களோ அல்லது உங்க கணவனோ மனைவியோ ஒரு விஷயத்த தப்பா செஞ்சுட்டாங்க, அதனால ஏதாவது ஒரு லாஸ் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா நீங்க அவங்கள விமர்சிக்க கூடாது. உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு இந்த வேலையை செய்யவே தெரியாதுன்னு அவங்கள நீங்க நேரடியா தாக்கி விமர்சிக்க கூடாது. அதற்கு பதிலா அவங்க செஞ்ச தவறான செயலை மட்டும் நீங்க விமர்சிக்கலாம் அல்லது சுட்டி காட்டலாம். அடுத்த விஷயம், முடிஞ்சளவுக்கு நீங்களே சொல்யூஷனும் கொடுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்கன்னு அவங்கள திட்டிட்டு இருக்கலாம் அல்லது குறை சொல்லிட்டு இருக்கலாம். அதே நேரத்துல அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, தப்பாயிடுச்சுன்னு சொல்லி திட்டுறது ஈஸி, ஆனா அதை எப்படி தப்பில்லாம செய்யணும்னு சொல்றது கஷ்டம். அது இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளை பத்தி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, திட்டிட்டு கூட இருக்கலாம். அதனால நீங்க ஒருத்தரை விமர்சிக்கும் போது, ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டும் போது அதற்கான சொல்யூஷன், அதை எப்படி சரியா செய்யறதுங்கிறதையும், அடுத்தது நீங்க உங்களுடைய விமர்சனம் அல்லது தவறை சுட்டி காட்டி அதை அவங்கள சரி செய்ய சொல்றீங்க அப்படின்னா அதை ஆர்டரா போடாதீங்க, அதை ஒரு ரிக்வஸ்டா கேளுங்க. உதாரணமா, உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்க எம்ப்ளாயி கிட்ட ஒரு டேட்டா ரெடி பண்ண சொல்றீங்க, அதை அவர் தப்பா பண்ணிட்டாரு, அவரை நீங்க கூப்பிட்டு தனிமையில விமர்சிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இதை போய் திருத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அதற்கு பதிலா இதை மட்டும் எனக்கு திருத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு ரெக்வஸ்டிங் டோன்ல கேளுங்க. அதற்காக ஆர்டர் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, நீங்க ரெக்வஸ்டிங்கா கேட்டு திருப்பியும் அந்த விஷயம் தப்பா வருதுன்னா அப்போ நீங்க ஆர்டர் டோன்ல கேட்டுக்கலாம். அடுத்த விஷயம், ஒரு முறை செய்த தவறுக்கு ஒரு முறை மட்டும் விமர்சனம் செய்யுங்கள். அதாவது, ஒருத்தர் போன வாரம் ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அதற்கு நீங்க அவங்கள விமர்சிச்சிட்டீங்க. திருப்பி இந்த வாரம் வேற ஒரு தவறு செய்யறாரு, அப்போ இந்த தவறை மட்டும் பத்தி நீங்க பேசணும். போன வாரம் அவர் செய்த தவறையும் இப்ப பேசுறது நியாயமற்ற விஷயம். அதை முற்றிலுமா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கடைசி விஷயமா, நீங்க தவற சுட்டி காட்டும் போதும் சரி, இல்ல ஒருத்தரை திட்டி விமர்சனம் செய்யும் போதும் சரி, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தவறு செஞ்சீங்க, உங்களுடைய வேலையில குறை இருந்துச்சு, அதை நான் சுட்டி காட்டினேன், இதை நீங்க சரி செஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன், இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிடணும். இப்ப நான் சொன்ன டிப்ஸ்லயே இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தையும் ஃபியூச்சர்ல ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். கூடவே உங்களுடைய
ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. நேயர்களே, ஒருத்தரை விமர்சிக்கணும் அல்லது அவர் செய்த வேலையில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி ஃபியூச்சர்ல அது நடக்காம பார்த்துக்கணும். அதே நேரத்துல அவங்க கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் உங்க மேல அவங்க வச்சிருக்கிற நல்ல அபிப்பிராயத்தையும் நீங்க இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த 7 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.